السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أم نجعل الذين آمنوا وعملوا الصالحات كالمفسدين في الأرض أم نجعل المتقين كالفجار. صدق الله العظيم. عن أنس بن مالك رضي الله تعالى عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن هذا الخير خزائن ولهذه الخزائن مفاتيح، طوبى لعبد جعله الله مفتاحا للخير مغلاقا للشر، وويل لعبد جعله الله مفتاحا للشر ومغلاقا للخير، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனே ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். இது 1445 ஆண்டின் முஹர்ரம் மாதத்தின் 2வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, நான் பேச இருக்கின்ற தலைப்பை ஆரம்பத்திலே சொல்லி ஆரம்பித்தால் உற்சாகமாகவும் விழிப்புணர்ச்சியுடனும் தூக்கம் இல்லாமலும் குத்துபாவை கேட்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும். முதலாவது நான் சொல்லிக் கொள்கின்ற விடயம், கீழ்மாடி அதே போன்று இதைவிட மேல்மாடி இரண்டையும் நிறைக்க முன்னால் மிம்பர் இருக்கின்ற அந்த மாடி நிறைய வேண்டும். எனவே கீழே இருக்கின்ற நோயாளிகள், வயோதிபர்களை தவிர ஏனைய அனைவர்களும் எந்த மாடியில் மிம்பர் இருக்கிறதோ அந்த மாடியில் இருக்கின்ற இடங்களை நிறைப்பது இஸ்லாமிய ஒழுக்கமாக இருக்கிறது. அந்த ஒழுக்கத்தை பேணிக் கொள்வோம். அன்பானவர்களே, தலைப்பு என்னவென்றால், எப்பொழுதும் ஒரு முஃமின் நனவுகளுக்கு சாவியாக, திறவுகோலாக இருக்க வேண்டும். நல்ல விடயங்களுக்கு கீயாக, கெட்ட விடயங்கள், தவறான விடயங்களுக்கு லொக்காக இருக்க வேண்டும். கீ அரபியிலே சொல்வது மிஃப்தா, அதை லொக் போடுகின்ற லொக்குக்கு சொல்வது மிகலாக். மிஃப்தா என்றால் கீ, மிகலாக் என்றால் லொக். கெட்ட விடயங்களுக்கு லொக்காகவும் நல்ல விடயங்களுக்கு கீயாகவும் இருக்க வேண்டும். அது மூமின். நேர்மாற்றமான முனாஃபிக், கலப்படமுள்ள முஸ்லிம், நலவுக்கு லொக்காகவும் கெடுதிகளுக்கு கீயாகவும் இருப்பான். நல்லதுக்கு லொக், கெட்டதுக்கு கீ. எங்கு போனாலும் சபை குழப்பியாக இருப்பான். நம்முடைய பாசையை சொல்வோமே, பாலிய பெரட்டுவான். எங்கு போனாலும், மஸ்ஜிதுக்கு வந்தாலும் பித்னாதான், கடைக்கு போனாலும் பித்னாதான், பிரயாணத்திலும் பித்னாதான், வீட்டிலும் பித்னாதான், பக்கத்து வீட்டோடும் பித்னாதான். இவரிடம்
நலவுகள் இருக்கிறதா என்று வடிகட்டினாலும் கிடைக்காது, மண்டியும் கிடைக்காது. பெரிய டேஞ்சரான, பயங்கரமான, கேவலமான பண்பு. ஒரு குர்ஆன் வசனத்தையும் ஒரு ஹதீஸையும் சொன்னேன். இந்த இரண்டும் தான் என்னுடைய முழு தலைப்புடைய சாராம்சமும். எனவே ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகின்ற தலைப்பு. சில தலைப்பை பேசும் பொழுதே அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா என்று ஓதாவிட்டாலும் தூக்கத்துக்கு தயாராகி விடுவோம். தலையணை இல்லாவிட்டாலும் கையை தலையணையாக பாவிப்போம். வாலிபர்கள் சம்பந்தப்பட்ட தலைப்பு. நாங்கள்லாம் வயோதிபர்கள், நாங்கள் தூங்குவோம். இல்லை, வாலிபர்களுடைய தலைப்பில் பேசப்படுகின்ற பயானை நீங்கள் கேட்டால் தான் வாலிபர்களுக்கு நீங்கள் வழிகாட்டலாம். இது குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட தலைப்பு. நாங்க என்ன கல்யாணம் முடிக்கலையே. வாலிபர்கள் தூக்கம் இல்லை, எதிர்காலத்தில் நீங்கள் கணவனாக மாற இருக்கிறீர்கள், தேவை தேவை. அன்பானவர்களே, தலைப்பு விளங்கி இருக்கும். நனவுகளுக்கு கீயாக இருக்க வேண்டும், கெடுதிகளுக்கு லொக்காக இருக்க வேண்டும். அம் நஜாலுல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் கல் முஃப்ஸிதீன ஃபில் அர்த். இதான் அல்லாஹ் கேட்கின்ற ஒரு கேள்வி. ஈமான் கொண்டு நல்லமல் செய்கின்ற மூமீன்களை கல் முஃப்ஸிதீன ஃபில் அர்த், பூமியிலே குழப்பம் ஏற்படுத்தி சபை குழப்பிகளை போன்று நாம் ஆக்குவோமா? ஈமான் நல்லமல் உள்ளவர்கள் குழப்பக்காரர்கள் போன்றவர்கள் அல்ல. குழப்பக்காரர்கள் வேறு, ஈமான் நல்லமல் உள்ளவர்கள் வேறு. அம் நஜாலுல் முத்தகீன கல் ஃபுஜ்ஜார், தக்குவாதாரிகளை, இரையச்சம் உள்ளவர்களை பாவிகளுடைய லிஸ்டிலே சேர்ப்போமா? சேர்க்க மாட்டோம். தக்குவா உள்ளவர்கள் வேறு, பாவிகள் வேறு. இங்கே ஒன்றரை கலந்து சில வேளை உண்மையான தக்குவாதாரியை விட நடிக்கின்ற தக்குவாதாரி பெர்ஃபெக்டாக இருப்பார். சபையிலே, கமையிலே, வெளிநாடு சென்றால், துபாய் சென்றால், சிங்கப்பூர் சென்றால், பேங்காக் சென்றால் உச்சகட்ட பாவியாக இருப்பார். தெரியாத இடங்களுக்கு சென்றால் நான் யார் என்று தெரியாது, போடாத கூத்தெல்லாம் போடுவார். நடிகன் அவர் அல்ல. உண்மையான தக்குவாதாரிகளை பாவிகள் போன்றாக்க மாட்டோம். தக்குவாதாரி வேறு, பாவி வேறு. இங்கு நடித்து சேர்ந்திருந்தாலும் வம்சாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், சூரா ஃபாத்திஹாவுக்கு பின்னால் உலகத்திலே அதிகமாக ஓதப்படுகின்ற சூரா எது? யாசீன். அல்ஹம்து சூராவுக்கு பின்னால் உலகத்திலே அதிகமாக ஓதப்படுகின்ற சூரா யாசீனில் அல்லாஹ் சொல்கிறான், வம்சாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே இன்று நீங்கள் பிரிந்து விடுங்கள், நல்லவர்களோடு சேர்ந்து நடிக்க முடியாது, வழிக்கட்டாயமாக பிரியத்தான் வேண்டும். அன்பானவர்களே, QR கோட் இல்லாவிட்டாலும் சம்திங் கிம்சிங் கொடுத்து புல் டேங்க் அடிக்கலாம். மறுமையில் எந்த சம்திங்கும் எந்த கிம்சிங்கும் வேலை செய்யாது. முழு உலகத்தை தங்கத்தால் நிறைத்து, அது போன்று 2 மடங்கு நிறைத்து அல்லாவுக்கு ஏதாவது சம்திங் கொடுத்து நரகத்திலிருந்து ரிலீஸ் ஆகுவோம் என்று நினைத்தாலும் மாத்து குப்பில மின்ஹும், அது அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. குர்ஆன் ஆயத். தலைப்பு விளங்குவதற்கு தான் இந்த உதாரணங்கள். ஹதீஸை சொன்னேன். பல வார்த்தை பிரயோகங்களிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. நான் ஒரு அமைப்பை சொன்னேன். இந்த ஹைர்கள் இருக்கிறது, ஹைர்கள், நலவுகள், ஹைர், நல்ல விடயங்கள், நன்மைகள், நல்ல மக்களுக்கு தோதுவான விடயங்கள், சாதகமான விடயங்கள், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய விடயங்கள் எல்லாமே ஹஸாயின். அது ஒன்றல்ல, அது பொக்கிஷங்கள். ஹஸாயின், ஹஸானா, கஜானா, கஜானா என்று சொல்லுவோமே, கஜானா அல்ல, திருத்திக் கொள்ள வேண்டும். ஹஸானா, தமிழிலே பார்த்து கஜானா என்கிறோம், கஜானா அல்ல, ஹஸானா. அது பொக்கிஷம், அது சுரங்கம், அது புதையல். வலிஹாதிகள் ஹஸாயின் மஃபாத்திஹ். அந்த ஹஸானாக்களுக்கு சில திறவுகோல்கள், சாவிகள், கீகள் இருக்கின்றன. தூபா லி அப்தின், இப்படிப்பட்ட அடியானுக்கு குட் நியூஸ். தூபாவுக்கு ஒரு கருத்து குட் நியூஸ், நன்மாராயம், சுபசோபனம். இரண்டாவது கருத்து, தூபா என்பது சுவர்க்கத்துடைய பெயர். தூபா என்ற ஒரு சுவர்க்கம் இருக்கிறது. மூன்றாவது கருத்து, சுவர்க்கத்திலே தூபா என்ற ஒரு மரம் இருக்கிறது.
மூன்றுமே சிறப்பு தான். உலகத்திலே நன்மாராயம், மறுமையிலே தூபா, சூபா என்ற மரம் எல்லாமே கிடைக்கும். யாருக்கு தெரியுமா? ஜஅலஹுல்லாஹு மிஃப்தாஅன் லில் கைர். யாரை அல்லாஹ் நலவுகளுக்கு கீயாக ஆக்கினானோ அவர்களுக்கு, நல்ல விடயங்களுக்கு திறவுகோல், நல்ல விடயங்களுக்கு சப்போர்ட், நல்ல விடயங்களுக்கு ஹெல்ப், நல்ல விடயங்களுக்கு வாரி வழங்குவார், நல்ல விடயங்களுக்கு கை கொடுப்பார், நல்ல விடயங்களுக்கு தூக்கி விடுவார், நல்ல விடயங்களை டெவலப் பண்ணுவார், நல்ல விடயங்களை மோட்டிவேட் பண்ணுவார், நல்ல விடயங்களோடு பாசிட்டிவாக நேர்மறையாக நடப்பார். இவருக்கு இந்த சிறப்பு தூபா. அவரை கெடுதிகளுக்கு மிகலாக்கல் ஷர், கெட்ட விடயங்களுக்கு லொக்காக்குவார். எங்கெல்லாம் ஃபித்னா இருக்கும் அதை மூடுவார். எந்த வார்த்தை பேசினால் சபை குழம்புமோ பேச மாட்டார். எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் அதை பேசுவார். எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் அதை செய்வார். எந்த இடத்தில் செலவழிக்க வேண்டும் அங்கு செலவழிப்பார். எதை சம்பாதிக்க வேண்டும் அதை சம்பாதிப்பார். எந்த தொழில் செய்வது அலால் அதை செய்வார். எல்லா இடங்களிலும் பாவங்கள், தவறுகள், கெடுதிகள், மோசடிகள் நடக்கின்ற இடங்களுக்கு இவர் லொக்காக மாறுவார். அதை மூடுவார், ஃபித்னாவை அழிப்பார். வவைலுன் வவைலுன். இப்படிப்பட்ட அடியானுக்கு வயல் என்றால் அடுத்து தூபாவுக்கு கருத்து சொல்லிவிட்டேன். வயல் கேடு, கேவலம். வயலுள்ளில் முசல்லீன். இப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு கேடும் கேவலமும், அளவு நிர்வையில் மோசடி செய்பவர்களுக்கு கேவலமும் அழிவும் நாசமும். வயல் என்றால் அழிவது, கேவலப்படுவது, நாசமாகுவது. வயலுன். இன்னொரு கருத்து வயல் என்ற நரகம். வயலுள்ளி குள்ளி ஹொமசத்தில் லுமசா. குத்திவிட்டு கூத்து பார்க்குகின்ற, கோல் மூட்டுகின்ற, அங்குமிங்கு மூட்டி விடுகின்ற, இரண்டு பேர்களை பிரச்சனை ஏற்படுத்துகின்ற, ஹிந்தடிச்சு கோல் மூட்டி திரிகின்ற, புறம் பேசி திரிகின்ற, மூட்டி திரிகின்றவர்களுக்கு கேவலம் வயல் என்ற நரகம் என்று அல்லாஹ் சொல்கிறானே. வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா. அதே தண்டனை இவருக்கு உண்டு. யாருக்கு? லிஅப்தின் ஜஅலஹுல்லாஹு மிஃப்தாஅன் லில் கைர். நல்லது நடக்கிறது அவனுக்கு பிடிக்காது. நல்ல சேவைகள் அவருக்கு எலர்ஜிக், அவருக்கு வைரஸ், அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். நல்ல நடந்தா நல்ல பேச்சு, நல்ல செயல், தொழுகை, இபாதத், குர்ஆன் திலாவத், தான தர்மம், சமூக சேவை, நல்ல டெவலப் பண்ணுவது, நல்ல மஸ்ஜிதை வளர்ப்பது, மதரசாவை வளர்ப்பது, பாடசாலையை வளர்ப்பது, அந்த நிர்வாகம் நல்ல முறையில் செயல்படுவது இவருக்கு வைரஸ், இவருக்கு எலர்ஜிக். அதாவது மிஃப்தாஅன் லிஷ்ஷர் மிக்லாக்கன் லில் கைர். நேர்மாற்றம். கெடுதிகளுக்கு கீ, பாவங்களுக்கு கீ, தவறுகளுக்கு கீ. மிக்லாக்கன் லில் கைர். நல்ல விடயங்களுக்கு லொக். இவரால் ஒரு நனவு நடக்காது. நடக்கின்ற நனவும் இல்லாமலாகும், அழியும். குர்ஆன் ஆயத்தும் ஹதீஸும் ஏராளமான குர்ஆன் ஆயத்துகள், ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதை சொன்னாலே அசர் அதான் வரைக்கும் சொல்லிக் கொண்டே போவேன். இது குத்துபா. இந்த இரண்டும் போதும். இப்பொழுது உதாரணங்களை சொல்கிறேன். அன்பானவர்களே, நனவுகளுக்கு திறவுகோலாக இருந்தவர்களில் நம்பர் 1 யார்? நபிமார்கள். கெடுதிகளுக்கு திறவுகோலாக இருந்தவர்களில் நம்பர் 1 யார்? இப்லீஸ். எனவே நனவுக்கு கீயாக இருக்கின்றவர்கள் நபிமார்களுடைய சாயல் உள்ளவர்கள், அவர்களுடைய கூட்டணி, அவர்களுடைய கட்சி. கெடுதிகளுக்கு சாவியாக இருப்பவர்கள் இப்லீசுடைய கட்சி, ஷைத்தான்கள். மன்னிக்க வேண்டும், குட்டி ஷைத்தான்கள். இதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன, எனக்கு நேரம் இடம் கொடுக்காது. ஏன்? ஷைத்தான் தான் அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர் வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. இந்த ஆதாரமே போதும். ஷைத்தான் தான் உங்களுக்கு நல்ல வழிகளில் செலவழிப்பதற்கு தடையாக, நீ இவங்களை கொடுத்தா உங்களோட குடும்பம், உங்களோட பிள்ளை, உங்களோட பிள்ளையோட கல்யாணம், உங்களோட பிள்ளைக்கு நகை, உங்களோட வீடு, ஃபக்ர். ஷைத்தான் செலவழிக்க விட மாட்டான். நல்ல காரியங்களில், சமூக சேவையில், மக்களுக்கு உதவி செய்வதில், ஏழைகள், அனாதைகள், விதவைகளுக்கு செலவழிக்க முன்வரும் பொழுது ஷைத்தான் நேரடியாக மனதிலும் போடுவான். சில குட்டி ஷைத்தான்கள் காதிலும் ஊதுவார்கள். செலவழிக்க போறீங்களா? ஒரு 5 லட்சம் ஒதுக்கி வச்சிருக்கிறேன் சொல்லுங்க மச்சான். மச்சான் ஒரு 5 லட்சம் ஒதுக்கி வச்சிருக்க மச்சான், ஒரு 5 குமர காரியம் செய்யறதுக்கு. சும்மா இரி மச்சான். டிக்கெட்டை போட்டு துபாய்க்கு போய் கொஞ்சம் சாமான கொண்டா
துபாய்க்கு போயிட்டு ப்ரொஃபெஷனல் செலவழி குட்டி சைத்தான்கள் இன்ஜெக்ஷன் அடிப்பார்கள். கொரோனாவை விட டேஞ்சரான வைரஸ்கள் இவர்கள், உங்களை நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய வைரஸ்கள். அதனால நல்ல நண்பர் கிடைப்பது பெஸ்ட் ஃப்ரெண்ட் அல்ல, குட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்பதை நான் எடுக்கின்ற முடிவு. குட் ஃப்ரெண்ட், நல்ல நண்பன் ஜன்னா, சொர்க்கத்துக்கு வழி காட்டுவாங்க. யார் யார் யாரோடு சேர்ந்தார்களோ அவர்கள் போன்று மாறினார்கள். யார் யாரெல்லாம் அபூபக்கர் ஃப்ரெண்ட்மார்களாக இருந்தார்களோ, அபூபக்கர் இஸ்லாத்துக்கு வந்த அதே நாள் குட் ஃப்ரெண்ட்மார், பெஸ்ட் ஃப்ரெண்ட்மார் எல்லோருமே இஸ்லாத்துக்கு வந்தார்கள். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய சொல்லப்பட்டது 10 பேர் ஒரே ஹதீஸில், பல பேர் பல சந்தர்ப்பங்களிலே. அதிலே கிட்டத்தட்ட கண்ணியமான 1-2 பேரை தவிர பெரும்பாலும் 8 பேர் 7 பேர் அபூபக்கரில் அவருடைய தாவத்தால் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். நானும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய சொல்லப்பட்டவன், என்னுடைய நண்பர்களையும் அப்படி மாற்றுவேன். மிஃப்தாஉல் கைர், நலவின் திறவுகோல். இதனளவு திறவுகோல் நபிமார்கள். அதிலே ஏனைய நபிமார்களை பற்றி பேசினார்கள், நேரம் படம் கொடுக்காது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சில விடயங்களை சொல்லி என்னுடைய தலைப்பை முடிக்க நினைக்கிறேன். முதலாவது விடயம், நபியவர்கள் நபியாக வரும் பொழுது நலவென்று சொல்வதற்கு என்ன இருந்தது? நல்ல விடயம் என்று சொல்வதற்கு என்ன இருந்தது? 1-2 விடயங்கள் இருந்தன, அதை மறக்க முடியாது. அரபியர்களிடம் ஜாகிலியா காலத்தில் இருந்த ஒன்றுதான் விருந்தோம்பல். யாரையும் பசியோடு இருக்க விட மாட்டார்கள், நல்ல விருந்தோம்பல் செய்வார்கள். அதே போன்று கண்ணியமானே, சில எண்ணுகின்ற ஒரு மனிதரை பற்றி நலவு கடிது என்று லிஸ்ட் போட்டால் அவர்கிட்ட நல்ல சைட பேசவே தேவையில்ல, அவர் மாஷா அல்லாஹ் நலவுகள் தான் அதிகம், 1-2 சில தவறுகள் இருக்கிறது என்று லிஸ்ட் போடப்படும். நல்லவரை பற்றி. கெட்டவரை பற்றி லிஸ்ட் போடும் பொழுது அவனை பற்றி நலவு பேச ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற இல்லப்பா 2-3 தன்மைகள் இருக்குதப்பா என்று 1-2 தன்மைகளை சொல்லுவோமே, அதுதான் கெட்டவர். யாருடைய எது எண்ணப்படுமோ அதுக்கு மாற்றமானவர் தான் அவர். கெடுதிகள் எண்ணப்பட்டால் அவர் நல்லவர் என்று அர்த்தம், நலவுகள் எண்ணப்பட்டால் அவர் கெட்டவர் என்று அர்த்தம். ஏன்? நல்லதையும் கெட்டதையும் எண்ண தேவையில்லை, லொட் கணக்கில் இருக்கிறது, டன் கணக்கில் இருக்கிறது. இது கிராம் கணக்கில் தான் இருக்கிறது, கிலோ கணக்கில். அன்பானவர்களே, வரும்பொழுது என்ன நிலைமை? எப்படி நிலைமை? தன்னுடைய ஒட்டகம், ஆடு, தன்னுடைய ஒட்டக தொட்டியில் இருக்கின்ற ஒரு ஒட்டகம் பக்கத்து தொட்டி, அதாவது ஒட்டக தொட்டிகள் இருக்கும், அங்கங்கே தோட்டங்கள் இருக்கும், அது இருக்கும். இந்த ஒட்டகம் இவர் வைத்த தண்ணீர், அந்த பஸ்ஸுடைய ஓனருடைய அந்த சொந்தக்காரருடைய தண்ணீரை குடித்தால் அது சரி. பக்கத்து காணிக்காரன், பக்கத்து இருக்கின்ற ஒட்டகங்களுடைய தண்ணீரை இந்த ஒட்டகம் குடித்தாலும், ஐவாய் மிருகமாகிய ஒட்டகம் தன்னுடைய ஒட்டக தொட்டியிலே தண்ணீர் குடித்தால் மரணிக்கும் பொழுதும் சாகும் வரைக்கும் போர் செய்து, சாகும் வரைக்கும் யுத்தம் செய்து, சாகும் வரைக்கும் அவனுக்காக அவனை கொல்ல முயற்சி செய்து, சண்டை செய்து, மரணத்துடைய வசியத்தாகவும் சக்கராத் ஆளிலே எந்த வசிய செய்யாவிட்டாலும் எனக்கும் இவனுக்கும் இடையிலே பகை இருந்தது, அவனுடைய பரம்பரையோடு நீ பகை வைக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஷர்ரு! எப்படி மாற்றினார்கள்? நலவின் திறவுகோள்களுக்கெல்லாம் சிறந்த திறவுகோல், முதன்மையான கீ, நம்பர் 1 கீ. எப்படி மாற்றினார்கள் தெரியுமா? சக்கராத் ஆளிலே ஹாரிஸ் இப்னு ஹிஷாம், ஐயாஷ் இப்னு அபி ரபியா, இக்ரிமா இப்னு அபி ஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு, மற்றவருடைய பேரை வித்தியாசம். இக்ரிமா இப்னு அபி ஜஹல் உறுதியான சம்பவம். யர்மூக்குடைய அந்த நிகழ்விலே சக்கராத் ஹாலிலே தண்ணீர் கேட்கிறார் ஹாரிஸ் என்பவர். சாச்சாவுடைய மகன் தண்ணீர் கோப்பையோடு வருகிறார். வரும்பொழுது, கிட்டே வரும்பொழுது பக்கத்தில் இருக்கிற ஐயாஷ் கேட்கிறார், எனக்கு தண்ணீர் தாருங்கள். இரண்டாவது நபரிடம் வரும்பொழுது இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு தண்ணீர் கேட்கிறார்கள். அவருக்கு ஹாரிஸ் சொல்கிறார், சக்கராத் ஆளிலே இரத்தம் வடிந்து கொண்டிருக்கும் நிலைமையில், கை கால்கள் வெட்டப்பட்ட நிலைமையில், கை கால்கள் வெட்டப்பட்ட நிலைமையில் அவருக்கு கொடுங்கள். இரண்டாவது நபர், மூன்றாவது நபருக்கு கொடுங்கள். இக்ரிமா ரலியல்லாஹு தண்ணீர் கோப்பை போகும்பொழுது ஷஹீத். இரண்டாவது நபரிடம் ஓடி வரும்பொழுது ஷஹீத். முதலாவது நபரிடம் ஓடி வரும்பொழுதும் ஷஹீத். தண்ணீர் கோப்பையில் 1 மிடர் தண்ணீர் யாரும் அருந்தாமல் மற்றவர்களுடைய தாகத்தை சக்கராத் ஆளில் கூட தீர்க்கக்கூடிய மக்களாக மாற்றினார்கள். நலவுக்கு திறவுகோல், கெடுதிக்கு லொக்.
ஒட்டகம் தண்ணீர் கொடுத்தாலே தாகம் வரைக்கும் போராடியவர்களை மரணிக்கின்ற தருவாயில் மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்க வைக்கின்ற அளவுக்கு நனவை திறந்தார்கள், கெடுதியை மூடினார்கள். இதுதான் தலைப்பு. அன்பானவர்களே, பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். எவ்வளவு பெரிய கெடுதி! எல்லா குழந்தைகளும் புதைக்கப்பட்டிருந்தால் என்று நாம் இல்லை. உண்மையால்தான் இன்று சமூகம் இல்லை. அல்லாஹ் புதிதாக அல்லாஹ்வுடைய குதிரத்தின்படி ஏற்பாடு செய்திருப்பான் என்றாலும் அல்லாஹ்வுடைய முறை அப்படி இருக்கவில்லை. என்றாலும் புதைக்கப்பட்டது பெண் குழந்தைகள் எல்லாம். கெடுதி, கெடுதி, ஷர்ரு திறக்கப்பட்டிருக்கிறது வாசல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாற்றினார்கள்? எப்படி மாற்றினார்கள்? அந்த காலத்தில் ஒரு மனிதர், பெருமாளுடைய பேர் ஸைத் இப்னு ஸஅஸா அல்-ஸஅஸா, அவர் சில நலவுகளை செய்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் மாற்றினார்கள். அவர் அந்த காலத்திலேயே 2 பெண் குழந்தைகள் பிறந்தவுடன் கேவலமாக, அற்பமாக, சீப்பாக நினைத்து கௌரவ குறைவினால், பிளாஸ்டிக் ப்ராப்ளமால் அதை புதைக்க முன்வருவார்களோ, எங்கெல்லாம் பிரசவம் நடக்கிறதோ, டெலிவரி நடக்கிறதோ அங்கு போய்விடுவார். அந்த பெற்றோரிடம் சொல்லுவார், உங்களுக்கு வளர்த்து இந்த பிள்ளையை ஆளாக்க முடியாவிட்டால் நான் பணம் தருகிறேன், நீங்கள் உங்களுடைய பிள்ளை எனக்கு தாருங்கள், நான் வளர்த்து இந்த பிள்ளையை ஆளாக்குகிறேன், பொறுப்படுகிறேன், எல்லா விடயங்களையும் செய்கிறேன். சில பெற்றோர்கள் என்ன செய்வார்கள்? அவருக்கு விற்பார்கள். பணம் கொடுத்து பெண் குழந்தைகளை வாங்கி அவர் வளர்த்து அவர் ஆளாக்கினார். அப்படி கொஞ்சம் மிஞ்சிய அந்த பரம்பரை தான் பின்னால் பெருகி இருக்க சந்தர்ப்பம் உண்டு. அவர் அந்த வேலை செய்தார். அந்த ஷர்ருக்கு லொக்காகவும் அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கீழாகவும் செயல்பட்டார். அவருடைய பெயர் இன்று வரைக்கும் வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எந்த வீட்டில் அதிகமான வைன், அதிகமான சாராயம், நல்ல பழமை வாய்ந்த சாராயம், நல்ல கூடுதலான கெப்பாசிட்டி உள்ள மதுபானம் எந்த நாட்டில் எந்த வீட்டில் இருக்குமோ அந்த வீட்டுக்காரருக்கு என்னுடைய வீட்டில் இந்த குவாலிட்டி, இந்த ஜாதி, இந்த மது இருக்கிறது என்ற ஒரு பெருமை. ஷர்ரு, கெடுதி, பாவம், ரஸுக்குல்லி ஹதியா, மதுபானம் இருக்கிறது, போதை இருக்கிறது, போதை பாவம் இருக்கிறது, எல்லா கெடுதிகளுடைய தலையாய பாவம். எல்லா பாவங்களுக்கும் லீடர், கேபிட்டல். சொல்ல தேவையில்லை. இந்த அளவு தாயுடைய வயிற்றை வெட்டுவது, தந்தையுடைய கண்ணை புடுங்குவது, சகோதரருடைய பிள்ளை தூக்கி வீசுவது, சொந்த பிள்ளைக்கும் அந்நிய பெண்ணுக்கும் வித்தியாசம் விளங்காமல் ஈடுபடுவது, சகோதரிக்கும் தங்கச்சிக்கும் அந்நிய பெண்ணுக்கும் வித்தியாசம் விளங்காமல் முன்னாகுவது, முயற்சிப்பது. கௌரவமாக சொல்கிறேன், கேவலமான விடயங்களை. கேவலமான விடயங்களை உதாரணம் என்னவென்றால், ஒருவரை பார்த்து மாடு என்றால் உடனே சூடாகுவார். அவரை பார்த்து நீங்கள் பசு, நீங்கள் பசு போன்றவர் என்றால் லேட் ஆயிட்டா சூடாகுவார். பசுவும் மாடுதான், பெண் மாடு. சொல்கின்ற முறை நான் காரமாக கேவலமாக சொல்லவில்லை, கௌரவமாக கேவலமான விடயங்களை கௌரவமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை கொலைகளுக்கு, தற்கொலைகளுக்கு, திருட்டுக்கு, எந்த அளவென்றால் பாவிப்பதற்கு பணம் இல்லாவிட்டால், வாங்குவதற்கு பணம் இல்லாவிட்டால், மஸ்ஜிதுடைய மைக், மஸ்ஜிதுடைய உண்டியல், மஸ்ஜிதுடைய அல்லாஹ்வுடைய மாளிகையிலே திருடுகின்ற அளவு தைரியத்தை உண்டு பண்ணுகின்ற பாவம் தான் போதை வஸ்து. ரஸுக்குல்லி ஹதியா. இந்த மதுபானத்துக்கு இதை மூட வேண்டும். அல்லாஹ்வும் வழிகாட்டினான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். எந்த அளவு மூடப்பட்டது என்றால் 3 கட்டமாக ஆயத்திறங்கியது. நீங்கள் இன்னும் குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், விடமாட்டீர்களா? பலந்தும் முன்தஹூன், இன்னுமே நீங்கள் அந்த மதுப்பாவடையிலிருந்து, போதை வஸ்திலிருந்து ஒதுங்கவில்லையா? அதை அவாய்ட் பண்ணவில்லையா என்ற ஆயத்து இறங்கியதான் தாமதம். தீப்பாய் கணக்கிலே, டேங்க் கணக்கிலே, ஜெலன் கணக்கிலே இருந்ததெல்லாம் பாதையிலே, பாலைவன பாதைகளிலே ஆறுகள் ஓடுவது போன்று மதுகள் ஓடின. மதுபானம் அருந்தும் பழக்கம் ஒரு கெடுதி, அதற்கு லுக். மதுபானம் அருந்திய வாய்கள் எல்லாம் ஜம்சம் நீர் அருந்தக்கூடிய வாய்களாக, தண்ணீர் அருந்தக்கூடிய வாய்களாக, ஏனைய ஹலாலான பால் அருந்தக்கூடிய அதே போன்று வாய்களாக எல்லாம் மாற்றினான் நபி அவர்களுடைய முயற்சி. மியராஜுடைய பயணத்திலே அங்கேயே மிஃப்தாஉல் கைர் மிகலாக்கு ஷர் நடந்துவிட்டது. நனவுக்கு திறவுகோல், கெடுதிக்கு பூட்டு. மியராஜுடைய பயணத்தில் நபி அவர்கள் 2 கப் எடுக்கப்பட்டது. 2 கப், 2 கோப்பைகளில் 2 வகையான பானங்கள். ஒன்று தெரியுமா? ஒன்று பால், இன்னும் ஒன்று மது, வைன் அண்ட் மில்க். அந்த நேரத்திலே
மதுபானம் ஹராம் இல்லை. நபி அவர்கள் குடித்திருந்தாலும் பாவம் எழுதப்படாது, பாவம் இல்லை. நபிமார்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் அங்கே சொல்லிவிட்டார். ஆனால் அதுவரைக்கும் தடுக்கப்படவில்லை. கெடுதிகள் உள்ளதுதான், அது சைடு எஃபெக்ட் உள்ளதுதான், அது பித்னா தான், அது குழப்பம் தான். ஆனால் ஹராமாக்கப்பட்டிருக்கவில்லை. மேராஜுடைய பயணம் தொழுகை கூட இன்னும் கடமையாக்கப்படாத நேரம். அதுக்கு முன்னால் இந்த ஜிபிஎல் 2 கோப்பைகளை முன்வைத்தார். கப்புகள் என்ன? ஒன்று மில்க், ஒன்று வைன். உங்களுடைய இஷ்டம், நீங்கள் எதையும் செக் பண்ணலாம். நபியவர்கள் பகத்தறிவு, சுய அறிவு, சுபாவம், மனித பண்பு, அதை வைத்து எதை குடித்தார்கள்? பால் கோப்பை எடுத்து அறிந்தார்கள், மில்க் குடித்தார்கள். ஜிப்ரீல் சொன்னார்கள், நீங்கள் மாத்திரம் மது கோப்பை எடுத்து மதுபானத்தை அருந்தி இருந்தால் லகவத் உம்மத்துக்க, உங்களுடைய சமுதாயம் வழிகட்டு சீரழிந்திருக்கும். மேராஜுடைய பயணத்திலேயே நபி அவர்கள் நலவுக்கு கீழாக செயல்பட்டார்கள். மதுபானம் என்ற போதை வஸ்தை ஆன்டி ஆல்கஹால், ஆன்டி ட்ரக்ஸ், ஆன்டி ஹெரோயின், என்னென்ன பெயர் வந்திருக்கலாம், ஆன்டி ட்ரக்ஸ், அதற்கு ரெட் மார்க் போட்டார்கள். அதை அவாய்ட் பண்ணினார்கள். நலவுக்கு திறவுகோல், கெடுதிக்கு பூட்டு. இதுதான் தலைப்பு. இது யாருக்கு தான் தேவையில்லை? கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவங்களை முடிக்கிறேன். ஒரு 2 விடயங்களை சொல்லி முடிக்கும் நேரம் ஆகிவிட்டது. சில கட்டங்களிலே தனிப்பட்ட சில சஹாபாக்கள் மூலமாக சில மனிதன் அடிப்படையிலே சில தவறுகள் நடந்தது. அதை நபி அவர்கள் உடனே அடைத்தார்கள். அதில் ஒன்றுதான் இந்த மற்றவர்களை சீப்பாக, கேவலமாக பட்டப்பெயர் சூட்டி, என்ன கேவலமான பெயர்களிலே கேவலமான அடையாளங்களை சொல்லி அழைப்பது. ஒரு சஹாபியன் வந்திருக்கிறது, அபூதர் ரலியல்லாஹு வந்திருக்கிறது. அபூதர் ரலியல்லாஹு சம்பவம், ஒரு நாள் அவருடைய அடிமைக்கு, இன்னொரு கருத்துல பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு எபனே சௌதா, கருப்பியின் மகனே என்றார்கள். கருப்பிக்கு பிறந்தவனே. அவருடைய வார்த்தை யாருடைய காதை கேட்டது? காதை கேட்டது. கருப்பியின் மகன். உண்மை அது. உம்மா கருப்பு, அவரும் கருப்பு. அவருடைய அடிமைன்னு வந்திருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு நிகழ்வு வந்திருக்கிறது. அல்ல பிலால் ரலியல்லாஹு வேறு சாதிகள் பல கட்டங்கள் அது போன்ற பல நிகழ்வு நடந்திருக்கலாம். அபூதர் ரலியல்லாஹு நிகழ்வு உறுதி. எப்படி சௌதா கொஞ்சம் கோவித்து கருப்பியின் மகளே என்றார்கள். மகனே அது சொல்ல காதை கேட்டுவிட்டது. என்ன தெரியுமா சொன்னார்கள்? இது ஒரு ஷர்ரு. மற்றவர்களை பட்டப்பேர் சொல்லி, அவருடைய குறை சொல்லி, கேவலமான பெயர்களை அழைப்பது ஒரு ஷர்ரு, ஒரு கெடுதி, ஒரு பாவம், ஒரு தவறு. உடனே என்ன தெரியுமா சொன்னார்கள்? அபூதர் தக்குவாதாரி, பேருள்ள சஹாபி, மிக பக்குவமான சஹாபி, பக்குவத்தில் உச்சகட்ட சஹாபி. அப்படி இருந்தாலும் தவறு யாரு செய்தாலும் தைரியமாக தொழில் ஹக்க அளவுக்கான முர்ரா, அவர்கிட்ட எப்படி சொல்ற, அவர் செய்யற தவறு எப்படி சொல்லி காட்டுற, அவர் பெரிய பாட்டியே, அவர் விஐபிஏ, விவிஐபிஏ, அவர் யாராக இருக்கலாம், தவறு செய்தால் நீங்கள் செய்த தவறன்று முறையாக பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் யூடியூபிலும் வீடியோ போடுவது அல்ல கேவலமான பண்பு. அதுவும் கெடுதியை திறப்பது. அவருடைய பலாயை போட்டோ போட்டு, வீடியோ போட்டு, பேர் போட்டு, அட்ரஸ் போட்டு, அவருடைய வீட்டுடைய வீடியோ போட்டு, போட்டோ போட்டு, அவருடைய பேக்ரவுண்ட் எல்லாம் போட்டு யூடியூபராக வாட்ஸ்அப்பிலே பேஸ்புக்கிலே செய்வது நல்ல சேவை நினைக்கிறீர்கள். வயலுன் கேவலமான மௌத்து வரும் உனக்கு. நான் சொல்லவில்லை, குர்ஆன் அதை சொல்லுகிறேன். இன்னும் ஆதாரம் தேவை என்றால் என்னுடைய இலக்கத்தை எடுத்து தொடர்பு கொள்ளுங்கள், விளக்கம் தருவேன். அதை வேண்டுமான ரெக்கார்ட் பண்ணி உலகத்துக்கும் அனுப்புங்கள். என்னுடைய விளக்கத்தை அனுப்ப மாட்டீர்கள். ஏன் தெரியுமா? உங்களுடைய மூளை கரையும். குர்ஆன் ஆயத்தை ஹதீஸை கேட்டால் உங்களுக்கு நினைத்தும் பார்க்க மாட்டீர்கள். என்னுடைய பலாயை கழுவ யாராவது தயார் என்றால் என்னுடைய நம்பர் நிகழ்ச்சி பின்னால் இன்றோடு விடுவீர்கள். யூடியூபர் பலாய்களை யூடியூபர் சேனலை மூடுவீர்கள். நெகட்டிவான சைடுகளை திறந்து பேஸ்புக்கிலும் பேக் அக்கவுண்டிலே மற்றவர்களை ஏமாற்றி பலாய் கழுவுகின்ற முனாஃபிக்குகள் இன்றோடு சேனலை மூடுவீர்கள். நீங்கள் தெளிவான முனாஃபிக்குகள் என்பதை இந்த மிம்பரிலே சொல்லிக் கொள்கிறேன். ஆதாரம் தேவையா இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் முனாஃபிக்குகள் தான் என்பதை நிறுவுவேன் இன்ஷா அல்லாஹ். முடியுமாக இருந்தால் நான் சொல்கின்ற குர்ஆன் ஆயத்தும் ஹதீஸும் பிழை என்று நீங்கள் நிரூபித்தால் உங்களிடம் கால் மடித்து நான் படிக்கிறேன். இதுவும் மெகலாக்குள் சமூகத்தை பெரிய சேவை செய்கிறோம். இவரை பற்றி, இவருடைய பலாயை பற்றி சமூகத்துக்கு சொன்னால் பெரிய சேவை. எல்லாமே நடந்து முடிந்த விடயங்களே. தவறுகளை பேசுகிறது நடந்து முடிந்துவிட்டு நடக்கும் பொழுது எங்கிருந்தீர்கள்? தாயுடைய வயிற்றுலா?
நடக்கும் வரைக்கும் இருந்துவிட்டு வீடியோ பண்ணி ஏன் பாவம் நடக்கும் பொழுது தடுக்கலாமே உனக்கு? ஒருவருடைய தவறை ஒளிந்திருந்து வீடியோ எடுக்கிறாய், அந்த மனிதர் பாவம் செய்ய போகிறார், பாவமான இடத்துக்கு போகிறார், போகும்போதே கால் பண்ணி சகோதரரே நீங்கள் போவது பாருக்கு, நீங்கள் போவது கசினோவுக்கு, நீங்கள் இந்த பெண்ணோட தொடர்பு, நீங்கள் இந்த வீடு இப்படி இப்படி செய்கிறீர்கள் என்று அவருடைய நம்பரையோ அல்லது அவரை கூப்பிட்டோ அவரை கண்ணியமானவர்கள் அணுகியோ இந்த பாவத்தை தவிந்து கொள்ளுங்கள் என்று தாவத்து கொடுக்கலாமே? இம்ப்ராதியாக தாவத்து கொடுக்கலாமே? அதை செய்வதுதான் உங்களுடைய கடமை. அல்லவா? நீங்கள் யூடியூபிலும் பேஸ்புக்கிலும் அதே போல இன்ஸ்டாகிராமிலும் டிக்டாக்கிலும் பலாய் கழுவுவது தாவத் அல்ல, இஸ்லாமிய முறை அல்ல, நயவஞ்சகர்களுடைய பண்பு. என்ன தெரியுமா சொன்ன நபியவர்கள்? இன்னைக்கு எம்ப்ரௌசிக்கு ஜாகிலியா இந்த வார்த்தையை நாம் பேசுகின்ற ஊச்ச பேச்சுகளை நபி அவர்கள் கேட்டால் நமக்கு என்ன சர்டிபிகேட் தருவார்கள்? இவருக்கு கொடுத்த சர்டிபிகேட் என்ன? இன்னைக்கு எம்ப்ரௌன் ஜாகிலியா. அபூதர்ரே, நீங்கள் ஜாகிலியா கால பண்புள்ளவர். உங்களிடம் இன்னும் இந்த குறை பேசுகின்ற கருப்பன், கட்டையன், நெட்டையன், மொட்டையன், சொட்டையன், பப்பரையன், கொத்த சொல்கிறதானே? உடனே அபூதருடைய சம்போதனம். இந்த ஊச்ச பேச்சை யார் பேசுகிறோமோ, யார் யாருக்கு பட்ட பேர் வைக்கிறோமோ, யார் யாரை கேவலப்படுத்தி அழைக்கிறோமோ, யார் யாரை பிக் பைட் பண்ணுகிறோமோ அல்லது பெக் பைட் பண்ணுகிறோமோ, கேவலப்படுத்துகிறோம், பெருசாருடைய விஷயத்தை இஷ்யூ ஆக்குகிறோமோ, ஸ்மாலான உடைய பிக் ஆக்குகிறோமோ, அப்படியானவர்கள் இந்த சம்பவங்கள் என்னுடைய இந்த ஊத்த பேச்சை கேவலமான வார்த்தை என்னுடைய உமாவுக்கு, வாப்பாவுக்கும், மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு நான் பலாய் வரும்பொழுது ஆகிய பண்ணும்பொழுது பேசுகின்ற இந்த ஊத்த பேச்சை நபி அவர்கள் கேட்டால் எனக்கு என்ன சர்டிபிகேட் கிடைக்கும்? பக்குவமான அபூதர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நீங்கள் ஜாகிலியா கால மடமை கால பண்புள்ள மனிதர் என்று அவருடனே தௌபா செய்தார். அவர் ஓடினார். ஓடித்து என்ன தெரியுமா செய்தார்? புதிய 2 டிரஸ் துடுப்பை வாங்கி கொண்டு வந்தார். 2 புதிய செட் துடுப்பு டிரஸை வாங்கி கொண்டு வந்து, உதாரணமா ஜிப்பாவும் கல்சரும் இல்லைங்களே, ஜிப்பாவும் பைஜாமாவும் அவர் தெரியுமா செய்தார்? ஒரு செட்டுடைய ஜிப்பாவை அவர் போட்டுவிட்டு அதனுடைய கல்சனை அடிமைக்கு கொடுத்தார். அடிமை போட்ட டிரஸுடைய தொப்பை இவர் அப்படி மாட்டி உடுத்தார்கள். 2 செட் உடுப்பை ஷஃபல் பண்ணி இதை அவருக்கு அவர் இவருக்கு கலந்து உடுத்துக்கொண்டு சபையிலே வருகிறார். சஹாபாக்களுக்கு என்னப்பா இது, உங்களுடைய மேல் இருக்கிற டொப் இங்கே, கல்சன் அங்கே, அதனுடைய டொப் இங்கே சொன்னார்கள். இப்படி இவருக்கு நான் கருப்பியின் மகனே, கருப்பிக்கு பிறந்தவனே என்று சொன்னேன். நபியவர்கள் என்னை எச்சரித்தார்கள். என்னுடைய ஜாகிலியா கால பண்பு இருப்பதாக சொன்னார்கள். அதுக்கு தௌபாவாக மாற்றீடாக இவருடைய மனதை உடைத்தேன், இவரை கேவலப்படுத்தினேன், இவருக்கு பட்ட பேர் சொல்லி அழைத்தேன். அவருடைய மனதை குளிர வைக்கத்தான் இந்த செயல்பாடு. இதான் தௌபா. நாம் ஒவ்வொரு ஹதியாக்களை வாங்கி கொடுப்பதாக இருந்தால் எத்தனை பேருடைய பலாயை கழுவி இருக்கிறோம். நம்முடைய முழு சொத்தை விட்டாலும் ஹதியா வாங்க முடியாது. திருந்துவோம். இதுதான் மிஃப்தாஉல் கைர் மிக்லாகுல் ஷர். முடிக்க நினைக்கிறேன். எங்குமே ஒரு நலவு செய்கிறாரா பாராட்ட வேண்டும். இன்று பேஸ்புக்கிலே, யூடியூபிலே, டிக்டாக்கிலே, இன்ஸ்டாகிராமிலே, வேற என்னென்ன சோசியல் மீடியாக்கள் இருக்கலாம், அதிகமாக லைக் போடப்படுவதற்கு யாருடைய சரி பலாய கழிவு ஆட்டுகள் வந்தா அதுக்கு மாஷா அல்லா போடுவதால் இன்னால் இல்லாய் வைநாள் சொல்ல வேண்டும். அதுக்கு மாஷா அல்லா போட்டிருக்கிறான் கமெண்டிலே. அடுத்த குட்டி முனாஃபிக் பண்ணிக்க வேண்டும். முனாஃபிக்கு கை கொடுப்பவனும் முனாஃபிக் தான். யார் ஒருவர் ஹதீஸ் அரபியில சொல்ல நேரம் போல, யார் ஒருவர் ஒரு நலவுக்கு வழிகாட்டுவாரோ, சொல்லால், செயலால், ஐடியாவால், பணத்தால், இன்ஃபுளுன்ஸால், பாடி ஸ்ட்ரென்த்தால், எனக்கு ஒன்றும் என்னிடம் மஸ்ஜிதுக்கு உதாரணமா கட்டிட வேலை நடக்கிறது, சிமெண்ட் லொரி வந்து இருக்கிறது, சீமெண்ட் லொரி, ஒரு பேக் சீமெண்ட் வாங்கி கொடுப்பதாக இருந்தால் ஒரு கிழமை உழைக்க வேண்டும். உதாரணமா நான் ஒரு ஏழை, நான் ஒரு நாட்டாமை, நான் ஒரு 3-wheel டிரைவர், நான் 20-30 ஹையர் ஓட்டினால் தான் ஒரு சீமெண்ட் பேக்கை வாங்கி மசூதியை கொடுக்கலாம். ஒரு கவலை இருக்கும். நானும் இந்த மசூதியிலே ஒரு பணி செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆதங்கப்படுவது ஒரு உதாரணம். இது ஒரு உதாரணம். பணம் இல்லை, நான் எதுக்காக அந்த அனௌன்ஸ் பண்ணும்போது எழுப்பி போவதா? எங்களுக்கு நாங்க ஏழைகளே, நாங்க எப்பொழுது கை நீட்டாக்களே இல்லை, உங்களாலும் உயர்ந்த கையாக மாறலாம். எப்படி தெரியுமா? சீமெண்ட் லொரி வந்திருக்கிறது. அந்த லொரி லோட இறக்குவதற்கு கோலேன் 5000 ரூபாய் கேட்கிறார் நாட்டாமை. இப்பொழுது ஒருவர் வந்து தலைவர் என்ன செய்யணும்? சிமெண்ட் லொரி வந்திருக்கிறது, 3000 5000 ரூபாய் கூலி கொடுக்கணும், இறக்கிற ஐடியா தேவையில்லை, நீங்கள் 5000 ரூபாய் கொடுக்க தேவையில்லை, நான் இந்த சீமெண்ட் மூடைகளை எல்லாம் இறக்கி தருகிறேன், உங்களுடைய பணி மிஃப்தாஉல் கைர். நான் எனக்கு தூக்கலாம், நான் பாரம் தூக்குவேன், நான் இறக்கி தருகிறேன். எனக்கு
எஸ்டிமேட் போடப்பட்டிருக்கு. பாஸ் கூலி மாத்திரம் உதாரணமா கான்ட்ராக்ட் முடிவதற்கு 5 லட்சம். கமையில் இருக்கிற ஒரு பாஸ் வருகிறார், என்ன ஆஜியார் எஸ்டிமேட் போட்டிருக்கிறோம், நோட்டீஸ் போர்டில் பார்த்தேன், பாஸ் கூலி 5 லட்சம் என்று போடப்பட்டிருக்கிறது. நீங்க எனக்கு 4 லட்சம் தாருங்கள், 1 லட்சத்தை நான் டிஸ்கவுண்ட் தருகிறேன் மஸ்ஜிதுக்காக, மதரசாவுக்காக, பாடசாலைக்காக. உங்களுடைய பணி. பாஸ்மார்களும் நாட்டாமைகளும் த்ரீவீல் டிரைவர்மார்களும் அந்த சர்பத் தட்டு வைத்திருக்கக்கூடியவர்களும் அதே போன்று கண்ணியமானே பராட்டா போடக்கூடியவர்களும் அதே போன்று முனிசிபல் வேலை செய்யக்கூடியவர்களும் உங்களுடைய உடம்பால் ஒரு நலவுக்கு உதவி செய்கிறீர்களே, நீங்களும் நலவுக்கு திறவுகோள். இதுதான் என்னுடைய தலைப்பு. விளங்கி இருக்கும். எப்பொழுதுமே நலவுக்கு நலவு செய்யக்கூடியவர்களை குத்திவிட்டு கூத்து பார்ப்பது. ஒரு 90% நலவு செய்திருப்பார், 10% தவறு கணக்கும். மனிதனை மலைக்கல்ல, நபி அல்ல. அந்த கெடுதிகளை மாத்திரம் பேசுவது இஸ்லாத்துடைய பார்வையில் பிழை. சரி, நலவுகளை பேச வேண்டும். சரி, நலவுகளை அதுக்கு ஒரு ஹதீஸோடு முடிக்க நினைக்கிறேன். அழகான ஹதீஸ். இந்த ஹதீஸை செயல்படுத்தினால் எந்த பலாய் முசீபத்தும் நடக்காது. யாருடைய வீட்டிலும், யாருடைய ஊரிலும், யாருடைய அல்லாவிலும், எந்த இடத்திலும், உலகத்தில் எங்கும் பிரச்சனை இல்லை. இந்த ஹதீஸ் தலைகீழாக அமல் செய்யப்படுவதுதான் பிரச்சனை. உங்களில் ஒருவர், அழகான உதாரணம் பாருங்கள், உங்களுடைய ஒருவர் இந்த தூசி, கதா என்றால் தூசி, கதா என்பது தூசி. மற்றவருடைய கண்ணில் இருக்கின்ற தூசி இவருடைய கண்ணுக்கு விளங்குகிறது. மற்றவருடைய கண்ணுக்குள் இருக்கின்ற தூசி, புழுதி, டஸ்ட், புழுதிக்கு சொல்வது சிறிய சிறிய அணுக்களாக பறக்கும் தூசிகள். பல இடங்களை கிளீன் பண்ணும்போது பெஞ்சு திறக்கும் தூசிக்கு பெற்ற கதா. மற்றவருடைய கண்ணில் இருக்கின்ற தூசியும் இவருடைய கண்ணுக்கு விளங்குகிறது. அந்த அளவு இவர் வாட்ச் பண்ணுகிறார், அந்த அளவு நோட் பண்ணுகிறார். மற்றவருடைய பலாய் அந்த அளவு டெலஸ்கோப் வைத்து பார்க்கிறார், டெலஸ்கோப் வைத்து பார்க்கிறார். ஆனால் தன்னுடைய கண்ணுக்குள் இந்த பலவ கடைகள் மரங்களை செய்யும் பொழுது, பேனிச்சர் செய்யும் பொழுது, லீபர்டு செய்யும் பொழுது அந்த பலகையுடைய தூள்கள் தூசியை விட பெருசா இல்லையா? பலகையுடைய ஒரு தூள், பலகையுடைய ஒரு துண்டு, இன்னும் ஒரு கருத்திலே மரத்தண்டு, ஜெதாண்டால் மரத்தண்டு, பெரிய மரம் இருக்கிறது, தென்னை மரம் என்றால் தென்னை மரத்துடைய தண்டு, அதை தன்னுடைய கண்ணுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார். அது விளங்குவதில்லை என்றால் என்ன? தானே பெரிய பாவி, தன்னை விட பாவம் குறைவாக செய்கின்றவருடைய பாவத்தை பார்த்து அப்படி பாவம் செய்கிறான், இப்படி செய்கிறான், அப்படி செய்கிறான், இப்படி செய்கிறான். உதாரணமா ஒருத்தர் தொழுகையை கலா செய்கிறான். பாருங்கப்பா, கைவுக்கு தொழுவூர்லவன் கதா செய்கிறான். சொல்லுகின்றவரை பார்த்தால் எங்க இருந்து கொண்டு பேசுகிறார் தெரியுமா? பாரில் ஊற்றி அடித்துக் கொண்டு, வாயிலே சிகரெட்டை வைத்துக் கொண்டு, மூக்கால் ஒழிஞ்சிக் கொண்டு. தொழுகை கதா செய்வது பாவம் தான், அதை பேச நீ தகுதி இல்லை, நீ குடித்துக் கொண்டிருக்கிறாய். இதுதான் அது. பாருங்கப்பா, அவன் பிள்ளைய திருவிழுக்குள்ள இருந்து சிகரெட் குடிச்சானப்பா நம்ம சொல்றார். அதுவும் தராவியை முடிஞ்சு காமரமதான ஈமான வாத்திசாவல் குசிரளவு மாத்த கதமின் நம்பி முன்பாவம் மன்னிக்கப்பட்ட அதிசோடு போய் வெளியே போய் பாருங்கப்பா, இவட்ட மகனை, அவட்ட மகள எப்ப பார்த்தாலும் பெல்கனில, எப்ப பார்த்தாலும் பெல்கனில, அவருடைய மகள் எப்ப பார்த்தாலும் பெல்கனில. அவருடைய மகள் பெல்கனிக்கு வந்தது காய போட்ட உடுப்பு எடுக்க, அல்லது உடுப்பு காய போட, அல்லது ஏதாவது மரக்கரை மீன் வந்தால் அவரை நிப்பாட்டி பிள்ளை அனுப்பி மீன் வாங்க. உங்களுடைய பிள்ளை ரூமுக்குள் தான் இருக்கிறது, பேஸ்புக்கிலே செக் பண்ணி லைவாக வீடியோ போட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் தகுதியா பேச? இதுதான் அது. பேசினால் நாரும் நிறுத்திக் கொள்கிறேன். மற்றவருடைய குறையை பார்க்க உங்களுக்கு என்ன அருகதையும் தகுதியும் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் சிந்திப்போம். நலவுக்கு திறவுகோலாக, நல்லதுக்கு கீயாகவும், பாவங்களுக்கு, கெடுதிகளுக்கு, பலாய் முசிபத்துகளுக்கு, பித்னாக்களுக்கு லொக்காகவும் மாறுவோம். இறுதியாக இன்னும் ஒரு ஹதீஸோடு முடிக்கிறேன். உங்களுடைய இந்த காது கிருமியாக, உள்ளத்துக்கு ரசனையாக, அல் ஃபித்னத்து நாஇமா லஅனல்லாஹு மன் ஐகலஹா. அழகான ஹதீஸ். ஃபித்னா இருக்கிறது எங்கேயுமே அது தானா வராது. அது தூங்கிக் கொண்டிருக்கும், அது உறங்கிக் கொண்டிருக்கும், அது சைலண்டாக இருக்கும். அதை கிண்டி குதறி, அதை தோண்டி வெளியே எடுத்து, அதை தோண்டி எடுத்து, தூங்கிக் கொண்டிருக்கின்ற ஃபித்னாவை யார் எழுப்புவானோ, தூங்கிக் கொண்டிருக்கின்ற ஃபித்னாவை யார் ஓபாக்குவானோ, சைலண்டாக இருக்கின்ற ஃபித்னாவை சவுண்ட் உள்ளதாக யார் மாற்றுவானோ அவனை அல்லாஹ் சபிப்பானாக. அதில் நபியருடைய பத்துவா தேவையா? எங்க போனாலும் பித்னாவை போடுங்க,
எங்கு போனாலும் குழப்பத்தை போடுங்க, சபை குழப்பிகளின் செயலாளராக செயல்படுங்கள். நபியுடைய சாபத்தோடு நரகம் போக வேண்டும் என்றால் ரஹ்மத் சொர்க்கத்துடைய டிக்கெட், லஅனத் நரகத்துடைய டிக்கெட். எந்த டிக்கெட்டை வாங்கி இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் சிந்திப்போம். டிக்கெட்டை மாறி வாங்கி இருந்தால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக் கொள்வோம். ரஹ்மத்துடைய டிக்கெட்டை எடுத்து சொர்க்கத்துக்கு, லானத்துடைய டிக்கெட்டை என்ன ரிட்டர்ன் கொடுப்போம். ரஹ்மத்துடைய ஆப்போசிட் மீனிங் தான் லானத். ரஹ்மத்து கிடைத்தால் சொர்க்கம், லானத்து கிடைத்தால் நரகம். எனவே நரவுக்கு திறவுகோலாக இருப்பவர்கள் ரஹ்மத்தை அடைவார்கள், கெடுதிக்கு திறவுகோலாக இருப்பவர்கள் லானத்தை அடைவார்கள். அடுத்த பகுதி, கெடுதிக்கு திறவுகோலாக இருப்பவர்கள் லானத்தை அடைவார்கள், நலவுக்கு பூட்டாக இருப்பவர்கள் கெடுதிக்கு திறவுகோலாக இருப்பவர்கள் லானத்தையும், நலவுக்கு பூட்டாக இருக்கக்கூடியவர்கள் லானத்தையும் அடைவார்கள். எனவே அதை 4 பகுதியாக பிரிக்கலாம், 2 பகுதியாக பிரிக்கலாம். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கு போனாலும், என்ன பேசினாலும், என்ன சிந்தித்தாலும், என்ன ஆக்ஷன், என்ன ஆக்டிவிட்டிஸ் எது செய்தாலும் இது நலவா கெடுதியா, இப்பொழுது நான் திறக்கிறேனா மூடுகிறேனா என்பதை பார்த்து செயல்படுகின்ற பக்குவத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லா நசீபாக்குவானாக. யார் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நல்ல இஸ்லாமிய ஒழுக்கங்களை தருவாயாக, நல்ல விடயங்களுக்கு திறவுகோள்களாக்குவாயாக, கெடுதிகளுக்கு பூட்டாக மாற்றுவாயாக, கெடுதிகளுக்கு திறவுகோலாகவும் நலவுகளுக்கு பூட்டாகவும் நம்மை மாற்றி விடாதையா அல்லாஹ். ஒவ்வொரு சொல், செயல், சிந்தனைகள், நடவடிக்கைகள் அனைத்தையும் சிந்தித்து அளந்து வடித்து செய்கின்ற பக்குவத்தை தருவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும்